அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு உறுதியாகவே இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் குடும்பஸ்தானத்தை விட்டு மிகவும் வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. பொதுவாகவே செவ்வாய் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வருவது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாக புதனின் உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்குள் செல்வது கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு நீட்ச அதிபதியாக இருக்கிறார். எனவே அவர் வெற்றிக்கு உரித்தான 3இல் அமரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு எப்பேற்பட்ட சிரமம் வந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாகி முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட சாதுரியமாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் செவ்வாய் அமரக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே செவ்வாய் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்குள் வருவதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அவர் சப்தம பார்வையை மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானமாகிய 9இல் பதிக்கிறார். எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த வேளையில் பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் நீண்ட நாட்கள் முயற்சி செய்து கிடைக்காத பல பணிகளும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே வெற்றிக்கு உரித்தான 3இல் வலம் வரக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் உண்டு. இந்த தருணத்தில் சில பணிகளை அதிரடியாக மேற்கொண்டாலும் கடகராசிக்காரர்களுக்கு அவை சாதகமாக முடிவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற முயற்சிகளில் தடையாக இருந்த காரியங்கள் நிச்சயமாக விலகும். இதுவரை தடையாக இருந்த சுபகாரிய பேச்சுகளும் நல்ல முடிவிற்கு வரும். சில நேரங்களில் அரசல் புரசலாக கிடைக்கின்ற செய்தியை உறுதியாக நம்பிவிட வேண்டாம். அவற்றின் உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படும் போது மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் கிடைக்க போகிறது என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். பாக பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை போன்றவை சுமூகமாக முடிவுக்கு வருவதற்கான சந்தர்ப்பம் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. விவசாயம் மற்றும் விளையாட்டுத்துறை போன்ற பணிகளில் அதிக கவனத்துடன் இருந்தால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் உறுதியாகவே செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்.